guys, welcome back to our channel. எல்லோருக்கும் வணக்கம். This is Sanya and ஹரி இதோட இந்த இன்ட்ரோ மட்டுமே நிறைய டைம் போயிடுச்சு. ஆரம்பிங்க. அதான் ஆரம்பிச்சிட்டேன். வெல்கம். அதுதான் சொல்லவே இல்லையே. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. என்ன தெரிகிறது? Welcome back to my channel. ஹரி செட் ப்ராப்பர்ட்டி தானே வச்சு சும்மா. செட் ப்ராப்பர்ட்டி தானே வச்சு சும்மா. என்ன பழக்கம் இது? Guys, welcome back to our channel. Sanya and ஹரினா சொல்லு. சொல்ல முடியாது. வேற எதுக்கு தான் இருக்காமோ. ஆக்சுவலி நேற்று வந்து நாங்கள் கேட்குதுன்னு நினைக்கிறேன், ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடலான்னு இருக்கோம். ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடலான்னு இருக்கோம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ இன்னும் பண்ணிட்டு இருக்கானமா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே அதில் யார் லீடிங் 5 பாயிண்ட்ஸ் யார் லீடிங்கோ அவங்க வந்து தோத்தவங்களுக்கு டேர் கொடுக்கலாம். எனக்கும் சேம் தானே அப்படியா. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள். எந்த ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோன் பேப்பர் சிசர் ஸ்டோன் பேப்பர் சிசர் ஸ்டோன் பேப்பர் சிசர். ஆமாம் 1 பாயிண்ட். என்ன பாக்குற துப்பறானே உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்பறாது பாரு. 1-0. நீ தெரியல கேமரால. ஸ்டோன் பேப்பர் சிசர் 2 பாயிண்ட். தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர் ஸ்டோன் பேப்பர் சிசர். நான் ஒரு பாயிண்ட். நாம ஜெயிச்சிட்டோம் பாரா. 1 2 நான் 5 வாங்கலாம். ஸ்டோன் பேப்பர் சிசர் ஸ்டோன் பேப்பர் சிசர் 3 பாயிண்ட். ஸ்டோன் பேப்பர் சிசர் 4 பாயிண்ட். 4 1. எப்போ வந்து நான் லீடிங் ஒரு பாயிண்ட். நான் பையன் நானா ஸ்டோன் பேப்பர் 5 பாயிண்ட். நான் தான் ஆக்சுவலி வின் பண்ணிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஹரிக்கு வந்து நான் வந்து ட்ரூத்தா இல்ல டேரா இவனை பத்தி உண்மைலாம் தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல. அதனால நான் கண்டிப்பா டேர் தான் கொடுக்க போறேன். ஹரி நான் ஒஸ்டான டேர்லாம் கொடுப்பேன் ஹரி சொன்ன ஆக்சுவலி. பட் நானும் ஒஸ்டான டேர்லாம் கொடுப்பேன். என்ன டேர் கொடுக்கலாம்? 5 செகண்ட்ஸ் டைம். 1 ஆக்சுவலி 5 செகண்ட்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்க மாட்டேடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் வந்து டேர் என்ன கொடுக்கலான்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க. என்ன இது? அந்த டேர் வந்து நான் செலக்ட் பண்ணி அதை ஹரிக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, நான் ஒரு டேர் ஆக்சுவலி வச்சுருக்கேன். இன்கேஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான எனக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட்ஸ் எதுவும் வராத பட்சத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொன்ன டேர் தான் ஹரி பண்ணுற மாதிரி நான் வைக்க போகிறேன். ஆனா இவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றது தெரியுதா? ஓகே காய்ஸ், இன்னும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணுறேன். டில் தென் 1 hour later. நான் வந்து எனக்கு குர்த்தியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இயரிங்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு இயரிங்லாம் போட்டுட்டு பொட்டுலாம் வச்சுட்டு கேர்ளாக ஏன் இருக்கேன்னா எனக்கு என்னோட பேரை வந்து ஹெச்ஆர் பண்ணாங்க. அது முன்னாடி வந்து அவளுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு பிஃபோர் ஹரியும் நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன். பட் அதெல்லாம் போய் நான் வந்து ஹரிக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிருக்கேன். அப்புறம் ஹரியை பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் நான் ஆகலை ஆக்சுவலி. மண்டே தான் பார்த்தோம். அப்புறம் டியூஸ்டே வெட்னஸ்டே சரி சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு சடனா வந்துட்டாங்க. தெரியவே தெரியாது எனக்கு. திடீர்னு எனக்கு கோயம்பேடு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹரி நான் வந்துட்டேன், எங்கே இருக்கு? நான் நம்பவே இல்லை. ஓகே, நாங்கள் வந்து இப்போ பிஆர் மாலில் இருக்கோம். அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் சொல்லிடுங்க. சொல்லுங்க, ரிவீல் பண்ணுங்க.
ஆக்சுவலி ஹரிக்காக நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முழுக்க முழுக்க ஹரிக்காகவே. இது நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், இப்போ ஹரிக்கு கொடுக்க போகிறேன். கண்ணமுடு கண்ணமுடு கைதா. ஆ கண் தர தர கேமரா. டிசப்பாயின்மெண்ட் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அங்கேருந்து வர்றதே பார்த்தாடா வாங்கி. இதில் வேற தேவை இல்லாமல் எப்பவுமே ஆக்சுவலி இதனால ஹரிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பு ஏமாற்றுறது தான் தரும். அந்த லெசனை டீச் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். இரு பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி என்ன பழக்கம் இது? சர்ப்ரைஸ் வந்து அவ்வளோதான். நான் தான் சர்ப்ரைஸே. நான் தான் வந்துருக்கேன். ஆஃபீஸில் இருந்தேன். ஒர்க் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டேன். அப்புறமா ஈவினிங் போர் அடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஹரி இந்த மாதிரி வரேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹேர் கட் சஜஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட பாய் ஃப்ரெண்டை வேறு யாரும் பார்க்க மாட்டோம். அது இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தலை இப்படி நேராக வச்சுட்டு கப்பை இப்படி வச்சுருக்கோம். கப்பை இப்படி வச்சுட்டு இப்படி கட்டணும். சின்ன வயசுலலாம் மஷ்ரூம் கட் அடிப்பாங்களா, அதுதான் ஹரி ஆச்சு. இதை பார்த்து இது இந்த அழகுக்கு பத்தலையா இந்த அழகு பத்தலையான்ட்டு வேறு எங்ககிட்டே தெரியும். பேசுகிறேன்னு சொன்னால் பேசவே இல்லை. பேச ட்ரை பண்ணுறேன். பேசு. ஆமாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. நான் போயிட்டு வரேன். நீ வந்துட்டல அதுவே இப்படிதான் லைஃப்பில் எது நடக்குதோ இல்லையோ கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கேன். ஹரிக்கு நான் கிடைச்சிருக்கேன், அதை நினச்சி சந்தோஷமாக தானே இருக்கேன். நான் ஆமாம், நான் லைஃப்பில் உனக்கு கிடைச்சது ஹாப்பி தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. பாய் பாய். நாங்கள் போயிட்டு ஹாப்பி வென்ஸ்டே.